உடனே தர்மபுத்திரன் கௌரு கண்ணால ஜலம் விட்டாள். பயப்படாதேன்னா, நான் நீ கைலாசம் போறேன், பரமேஸ்வரனை போய் பார்த்து உனக்காக உன் க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறேன், சுவாமிகிட்ட போய் மந்திர ஜபம் பண்ணி ஸ்ரீருத்தத்தால வேண்டேன். ஆனா நான் வேண்டினத்துக்கு என்ன அடையாளம்னா, சொப்னத்துல பரமேஸ்வரன் ரிஷபாரூடனா உனக்கு இன்னைக்கு வெடி காலம் தெரியவாள். ஸ்வப்னே த்ரக்ஷ்யசி ராஜேந்திர தபாந்தே த்வம் ரிஷத்வஜம் நீலகண்டம் பவன்காணும் கபாலிம் ருத்ராந்தகம் ருத்ரம் விஷம்பதிம் மகாதேவம் ஹரம் சர்வம் ரிஷம் தூதம் சிவாசசம். இந்த தினம் பரமேஸ்வரனை கங்காதரனாய், சந்திரசூடனாய், ரிஷபாரூதனாய், உமாகாந்தனாய், தேவதேவனாய், அப்பிரமேயனாய் இந்த தினம் பார்க்க போறே. ராத்திரி விடிய காலம் க்ஷபாந்தேத்வம் விஷத்வஜம் ஸ்வப்னே திரட்சசி பார்க்க போறேன்னு சொன்னாய். தர்மபுத்திரன் பரமேஸ்வரனை பார்க்கறது அவன் சந்தோஷம் தான். ஆனா இது இப்படி நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே வியாசரை சொல்லிட்டு கைலாசம் போயிட்டாள் விட்டாள். கைலாசத்துல போயிட்டாள். அதுவும் எப்படி பரமேஸ்வரனை எப்படி பார்க்க போறது தெரியுமா? கைலாச கூட பிரதிமே சிவம் கைலாச கூட பிரதிமே ரிஷபேவஸ்திதம் சிவம். கைலாசமல போன்ற ரிஷபத்துல பரமேஸ்வரன் அமர்ந்து ரிஷபாரூஷானா தரிசனம் பண்ண போறேன். சுவாமி எப்ப என்ன பண்ண போறாள் தெரியுமா? நிரீட்சமாணம் சததம் ராஜாஸ்ரிதாம் திசம். பரமேஸ்வரன் தெற்கு திக்க நோக்கி நோக்கி பார்க்க போறாளாம். நிரீட்சமாணம் சததம் ராஜாஸ்ரிதாம் திசம் ஏவமீதிஜகம் ஸ்வப்னம் இப்படி பார்க்க போறேன்னு சொல்லிவிட்டாள். அதுக்காக வருத்தப்படாதே. காலத்தை வெல்ல முடியாதுன்னு ஒருவராலையும் முடியாது. பாரத யுத்தமானதுக்கு அப்புறம் ஜெயினி பாரதத்துல ஜனமேஜியர் கோபிச்சுட்டார். வியாசரை கூப்பிட்டு, நீங்க பெரியவாள்லாம் இப்படி கபட்டமா நடந்தேளே, நீங்க நினைச்சா இந்த யுத்தம் நடக்காம பண்ணிருக்கப்படாதா? துரியோதன குடும்பம் அழியாம போயிருக்காதா? க்ஷத்ர ஜாதி போகாமல் இருக்காதான்? வியாசருக்கு கோபம் வந்துட்டு, ராஜன் நீ 12ஆம் நாள் ஒரு பிரம்மஹத்தி பண்ண போறேன், நீ இந்த பிரம்மஹத்தி பண்ணாம நீ பண்ணிக்கோயே உன்னுடைய முயற்சியிலே. ஆஹா, நான் எத்தனை வேத வித்துக்கள் அக்னிஹோத்திரிகள் இருக்காளோ எல்லாரையும் தெரிவிச்சு துவாதசாகம்னு ஒரு பெரிய மகாயாகத்தை பண்ணினான். 12 நாள் அகோராத்திரம் ஜபம் ஹோமம் ஸ்ரீவாள்லாம் தெரிவிச்சு, இந்த 12ஆம் நாள் தானே பிரம்மஹத்தியங்களே, 12 நாள் நான் அதை பண்ணேன், நான் பிரம்மஹத்தி என்னவா வரும்னு ஆரம்பிச்சு பண்ணினான். சின்ன நெய் வந்திருக்கு, மகான்கள்லாம் வந்திருக்கா, வேதோக்தமான கர்மா அக்னியில ஹோமம் அத்வரிவாவத்தரை வரிச்சு, இன்னும் பாக்கி பேர்கள் எல்லாரையும் வரிச்சு அப்படி யஜ்யம் இப்படி நடந்துட்டே இருக்கு. அகோராத்திரம் ராப்பகல் இப்படி நடந்துட்டே இருக்கிற போது அத்வரியு ஹோமத்துக்காக ராஜ்யத்தை எடுத்து ஹோமம் பண்ற சமயத்துல அவருக்கு இந்த 11 நாளா கண் வீழ்ச்ச சிரமம் கொஞ்சம் கண் அசந்துட்டார். கண் அசந்தா மந்திரம் சொல்லல. பின்னாடி தீட்சை அடைஞ்ச ராஜா ஜனமேஜியன் முழு மாந்தோல் கும்பு குழம்போட கூட மேல போச்சிக்கணும். இந்த தீட்சை தான் சாங்க கிருஷ்ணாஜனம் சொல்றது. அதை மேல போச்சுட்டு இருக்கான். கையில கிருஷ்ண விஷாணயா கண்டூயதே விகிருஷ்யஸ்மயதே பிரஜானாம் கோபீதாய. உடம்ப அரிச்சா நகத்தால சொரியப்படாது, மான் கொம்புனால சொரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு மான் கொம்பு கட்சின்னு இருக்கார் கையில. அந்த மான் கொம்பு இவர் கட்சின்னு இருக்கார். அவர் கொஞ்சம் அப்படியே தூங்கி போயிட்டார். தூங்கின உடனே சொப்பனம். சொப்பனத்துல ஒரு பிலி தம் மேல பாய வரா போல சொப்பனம். அந்த சமயத்துல இவர் மான் கொம்புனால ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக இப்படி தொட்டார். தொட்ட உடனே பிலி மேல விழுந்துட்டோன்னு நினைச்சுன்னா அப்படியே துள்ளி அக்னியில விழுந்துட்டார். எடுக்க முடியல விட்டாலையும் பெரிய குண்டத்துல. வியாசர் என்னன்னு கேட்டாள். காலில் விழுந்து நான் சொன்னது தப்பு, ஆண்கள் சொல்றது தவறுமா, என்ன சொல்றேனோ கதைன்னா பிரம்மஹத்தி வந்துடுத்து 18 பருவா மகாபாரதம் கேளு, இல்ல அவனா பாப்பம் போகாதுன்னு சொல்லி பாரதம் அதுதான் கேட்டாளா. இந்த பாப்பம் பூச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, எந்த மல்லு 20 கஜம் 18 கஜம் மல்ல கொண்டு வா, அதை கரியில நல்லா இங்கிலே நினைச்சு ஒரு பொட்டியில வச்சு விடு, பாரதம் நடக்கிறதுல வச்சு விடுனாள். முதல் நாள் கதை ஆன உடனே, ஒரு பருவம் ஆன உடனே
அதை விடுத்தா ஒரு கஜம் வெளுத்திருக்கு. இங்கு 18ஆம் நாள் பார்த்தா 18 கஜமும் வெளுத்து போச்சு. பாப்பம் போச்சுங்கிறதுக்கு அடையாளம். அப்படி உள்ளேயும் பாப்பம் போயிருக்கு. வியாசர் சொன்னாலும் அப்படி ஜெய்மினி பாரதத்துல போய் சொல்லியிருக்காள். காலோகி துரதிக்கிரம, காலத்தை வெல்ல ஒருவராலையும் முடியாது. அதனாலேயே காலத்தையே பகவானா கூட சொல்லித்தான் இந்த சூரிய நமஸ்காரமே. நித்தியம் சூரிய நமஸ்கார பிரச்சனை சொல்லி பண்றாளே அருணம், அது காலம் தான். காலத்துக்கு தான் நமஸ்காரம். பகவத் ரூபம் காலமே. மகான்கள்லாம் இந்த காலத்தையே ஈஸ்வரனா நினைப்பாள். இந்த காலத்தினுடைய அருள் தான் தேவை. காலம் எதையும் பண்ணிவிடும், தாண்ட முடியாது ஒருவராலையும். வரத்தேன்னு சொல்லிட்டு வியாசர் போயிட்டாள்.